ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் புதுக்கோட்டை குருசேகரம் TLC ஜயன் ஜூப்ளி ஆலயம் கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக அனைவருக்கும் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த நல்ல வேலையை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. இப்பொழுது கூட கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே வாலிபர்களாக உம்மை கூடி ஆராதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே ஜெப வேலையை, பாடல் வேலையை மற்றும் செய்தி வேலையை கர்த்தாவே நீர் கர்த்தாவே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த தபசு காலங்களிலும் கர்த்தாவே எங்களுடைய பரிசுத்தமான கர்த்தாவே வாழ்க்கையை நாங்கள் இன்னும் கர்த்தாவே மென்மேலும் படுத்த கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. நேசிக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். மலை போல் உனக்கே வருகிறேன்.
வேத வாசிப்பு யோவான் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை. பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தள வரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கப்பத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாயிருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றார். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியன் பிரதியுத்தரமாக, ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தீன் பாஷையில் எழுதியிருந்தது. ஆமீன். பின் சொல்வோம், ஊழியம் எங்கள் பணி என்போம், சோதனை யாவையும் ஜெயித்திடுவோம், சிலுவையில் தினமும் சுமந்து செல்வோமே. சோகத்தை மறந்தோம், மகிழ்விற்றோம், தேவனை கொண்டு சாதிப்போம், எங்களின் அன்பினை காட்டிடவே இயேசுவின் அன்பின் சின்னமானோமே. சிலுவை எங்கள் சின்னம், சிலுவை எங்கள் பாதை, சிலுவை எங்கள் ஜீவன், சிலுவை எங்கள் மேன்மை, சிலுவை எங்கள் சின்னம், சிலுவை எங்கள் பாதை, சிலுவை எங்கள் ஜீவன், சிலுவை எங்கள் மேன்மை. பிதா
குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நேரத்திலும் நாம் சிலுவை தியானத்தை செய்யும்படியாக எடுத்த வேத பகுதி அது யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது 17வது 18வது வசனம். அதில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது, அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான வாலிபர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை பாதை அது கெத்செமனே தோட்டத்திலிருந்து அது ஆரம்பித்தது. ஒரு கண்ணீரோடு, ஒரு கதறலின் ஜெபத்தோடு அந்த சிலுவை பாதை தொடங்கினது. கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா என்கிற அந்த மலையை நோக்கி அங்கு சிலுவையில், கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க அவர் ஒப்பு கொடுத்த நேரம் அது. அந்த சிலுவை பாதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமுள்ள தேவனை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வார்த்தையின் தேவனை, அந்த இயேசுவை ஏன் சிலுவையில் அறைய வேண்டும்? அதை நாம் சற்று உற்று பார்க்க வேண்டும். ஒரு பயங்கரமான பாவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த பரிசுத்தமுள்ள தேவனை சிலுவைக்கு முன்பதாக கொண்டு வந்தது. எனக்கு அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது 2 காரியத்தை நாம் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் பயங்கரம் உள்ளது. முதலாவது, நாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், பாவம் எவ்வளவு பயங்கரம் உள்ளதாயிருக்கிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தமாக, ஒரு கீழ்ப்படியாமை என்ற பாவத்தின் நிமித்தமாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை வரை அந்த பாவம் கொண்டு வந்தது. பாவம் பயங்கரம் உள்ளது. நாம் அதை ஒருபோதும் நம்ம மறந்துவிடக்கூடாது. பாவம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. அன்றைக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறது, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்ப அந்த புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்றாலும், ஆதாம் அதற்கு பின்பதாக 900 வருடங்கள் அவன் உயிர் வாழ்கிறான். ஆனால் அந்த நாளிலே சாகவே சாவா என்று வேதம் சொல்லுகிறது. அது எந்த சாவை குறித்து சொல்லுகிறது என்றால், அது ஒரு ஆவிக்குரிய மரணத்தை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஆதாமும் ஏவாளும் 2 கரம் பிடித்து கர்த்தரோடு அவங்க இணைந்து, தேவனோடு இணைந்து வாழ்கிறாங்க. இணைந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் வாசம் செய்கிறாங்க. ஆனால் அந்த பாவம் உள்ள வந்தது நிமித்தமாக அது என்ன நடக்கிறது? அந்த தேவனுக்கு அவர்களுக்கு உண்டான உறவில் ஒரு பிரிவு ஏற்படுகிறது. இப்போ மரணம் என்றால் என்ன? ஒரு பிரிவு என்ற அர்த்தம். ஒரு ஆவிக்குரிய மரணத்தை அன்று சந்தித்தார்கள். அந்த நாளிலிருந்து தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு பிரிவு உண்டானது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த பிரிவை போக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். அதை நாம் ஒருபொழுதும் நம்ம மறந்துவிடக்கூடாது. பாவம் பயங்கரம் உள்ளது. பாவம் பயங்கரம் உள்ளது. இந்த காலத்தில் நாம் பாவத்தை எப்படி பார்க்கிறோம்? பாவத்தை இன்றைக்கு நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய அலுவலகத்தில் வேலையில் நம்ம ஸ்டூடெண்ட்டு நம்ம படிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் அந்த பாவத்தை குறித்த ஒரு எண்ணம் இருக்கிறதா? இன்றைக்கு யோசேப்பை போல நாம் வாழ்கிறோமா? பாவத்தை கண்டு நாம் ஓடுகிற மக்களாக இருக்கிறோமா? நாம் ஓடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த லெந்து காலத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து நம்மை மாற்றிக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். அப்ப என்ன நடக்கிறது? ஒரு மனிதன் அவன் பாவம் செய்தால் முதலாவது அவனுக்கு ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது. தேவனுக்கும் அவனுக்கும் உண்டான ஒரு பிளவு ஏற்படுகிறது. ஒரு பிளவு ஏற்படுகிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான வாலிபர்களே, இந்த நாட்களில் நாம் ஆண்டவர்களோடு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் பாவம் செய்துவிட்டு நாம் ஜெபித்தால்
அந்த ஜெபம் பரலோகத்துக்கு அது செல்லாது என்பதை நம்ம நினைத்துக் கொள்ளணும். காரணம் என்ன? ஒரு பாவ சுவர் நடுவில் இருக்கு. ஒரு பாவம் செய்த மனிதன் ஜெபித்தால் அந்த ஜெபம் அது ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லாது என்பதை நம்ம நினைத்து கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள் அன்பான வாலிப பிள்ளைங்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவம் இருக்கிறதா? அல்லது பாவத்தை குறித்த ஒரு எண்ணம் நமக்கு அதிகமாய் தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிற வாலிபர்களை பாருங்கள், பாவத்தை தண்ணீரை போல பருகிறார்கள், பாவத்தை தண்ணீரை போல பருகிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னமும் பாவ சேற்றில நாம் இருக்கிறோமா? ஒரு பாவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவை வரை அழைத்து சென்றது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த பாவம் பயங்கரமானது. ஒரு பாவம் பயங்கரமானது. இன்னைக்கு வேத வசனத்துல ஆண்டவர் அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். நாம் அதற்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லது பாவ வாழ்க்கையில தான் நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு பாவம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ முடியாது, அவரோடு இணைந்து நாம் நடக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பாவத்தை போக்க ஒரே ஒரு வழி, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக அந்த சிந்தின அந்த ரத்தமே. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ல எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதலில்லாமல் மன்னிப்பு இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவர் வல்லமையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான வாலிப பிள்ளைங்களே, இன்றைக்கு நாம் பாவமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, நான் உம்மோடு நடக்க வேண்டும். ஆதியில ஆதாமும் ஏவாளும் எப்படி இணைந்து கர்த்தரோடு நடந்தாங்களோ அதே அனுபவத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னோடு நடக்க விரும்புகிறேன், நீ எனக்கு இடம் கொடுப்பாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். இடம் கொடுப்பீர்களா? ஒரு பாவத்தோடு இணைந்து நாம் ஆண்டவரிடத்தில் சேர முடியாது. பாவம் செய்துவிட்டு ஆண்டவரோடு இணைந்து நாம் நடக்க முடியாது. அப்ப பாவத்தை போக்க வேண்டும் என்றால் அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரே, அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும். நாம் இழந்து போன அந்த பிள்ளை என்கிற அனுபவத்தை நாம் பெற முடியும். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் என்ன செய்கிறார்? அந்த ஆவிக்குரிய மரணத்தை மாற்றி என்ன செய்கிறார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஆதியில இழந்த அதே அந்த அதிகாரத்தை மீண்டுமாக நமக்கு கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில அவர் மரித்தார். அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பாவம் பயங்கரம் உள்ளது. இன்றைக்கு பாவத்தை செய்ய நம்ம யோசிக்கணும். பாவ வாழ்க்கையில நாம் இருந்தால் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அதில் நம்ம என்ன தெரிகிறது? அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. தேவன் நம்ம மேல் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான வாலிபர்களே, இன்றைக்கு நாம் அந்த அன்பை ருசி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம சுற்றி அன்புக்காக எத்தனையோ பேரை நாம் ஏங்குறோம். என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் நான் இவ்வளவாய் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறேன், நீ என்னை நேசிக்க மாட்டையா? நீ என் மேல் அன்பு செலுத்த மாட்டையா? எனக்கு நேரம் கொடுக்க மாட்டையா என்று ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இயேசுவின் அன்பை உணர்ந்த நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்துவீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு என்று அர்ப்பணிங்க. நம்ம மேல் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார் என்று கல்வாரி சிலுவையில அவர் வெளியரங்கமாய் காட்டி இருக்கிறார். மகனை, உன்மேல நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் தெரியுமா என்று அவர் கல்வாரி சிலுவையில உன்னை இவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அவரை நீங்கள் எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள்? அவர் மேல நீங்க எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள்? அந்த அன்பை அவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில உங்கள் எல்லா சூழ்நிலையும் அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள்.
இயேசுவுக்காக எதையாவது செய்யுங்கள். அவருக்கு பாத்திரமாக பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். நீங்கள் அவருக்காக பயன்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்கள் அன்பை அவருக்கு வெளிப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் அவ்வளவாய் அன்பாய் இருக்கிறார். இன்றைக்கு அன்புக்காக ஏங்காதிருங்கள். என்னை நேசிக்க யாருமில்லை என்று நினைக்காதிருங்கள். உங்களை இயேசு நேசிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு உங்களை அன்பாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அந்த சிலுவையின் அண்டை வாருங்கள். இன்றைக்கு அந்த அன்பின் வெளிப்பாடை நீங்கள் அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. பாவம் எவ்வளவு பயங்கரம் உள்ளது என்று எங்களுக்கு வெளிப்படுத்துனீங்க. இனியும் நாங்கள் பாவ வாழ்க்கையில் வாழாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா, உங்கள் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீங்க. அன்புள்ள இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிள்ளையாக நாங்கள் மாறி இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். திருச்சபை வாலிபர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய உலகத்தில் உள்ள அனைத்து வாலிபர்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். உன்னுடைய வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை, இளவயதின் நாயகனை நினை என்று சொல்லி கர்த்தாவே வேதம் இப்படியாய் சொல்கின்ற இந்த தருணத்திலே கூட கர்த்தாவே எங்களுடைய வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலே, இந்த பாவம் நிறைந்த உலகிலே அவர்கள் சுற்றித் திரிந்து தன்னுடைய நாயகனை அவர்கள் இழந்த இந்த தருவாயிலே கர்த்தாவே உம்மை நோக்கி அவர்கள் பார்க்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அவர்களை எந்த பாவங்கள் அவர்களை இழுக்கின்றதோ அதையெல்லாம் கர்த்தாவே அதை அவர்கள் விட்டுவிட்டு சிலுவை அண்டைக்கு வருவதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அவர்கள் வேலையற்றவர்களாக, திருமணம் இல்லாதவர்களாக, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தாவே மாற்றி அவர்களுக்கென்று நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளையும் திருமண வாய்ப்புகளையும் கர்த்தாவை நீர் ஏற்படுத்தி தரப்போவதற்காக நன்றி செலுத்தி துதிக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, உம்மை அவர்கள் பின்பற்ற நீங்கள் கிருபை செய்யுங்க. சிலுவையை தன் தோளிலே எடுத்து உம்மை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. அவன் தன்னைத்தான் வெறுக்கும் பொழுது அந்த வாலிபனானவன் உம்மை பின்பற்றுவதற்கு அவன் தகுதியாக மாறுகின்றான். இந்த தருணத்திலும் கூட கர்த்தாவே, நாங்கள் வாலிபர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தபசு நாட்களிலே கிறிஸ்தவ இளைஞர் இயக்கம் சார்பாக நடந்து வருகின்ற இப்படிப்பட்ட ஒழுங்குகளுக்காக நன்றி செலுத்தி துதிக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, இந்த தபசு நாட்களிலே எங்களை நாங்கள் ஒடுக்கும் பொழுது ஆம் கர்த்தாவே, நீர் எங்களை பார்க்கின்றீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். நீர் எங்களை கண்ணோக்குகின்ற தேவனாய் இருக்கின்றீர், எல்ரோகியாய் இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கின்றோம். நாங்கள் ஜெபித்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் பாடல்கள் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, தியான பகுதியின் மூலமாக நடந்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கின்றோம். எல்லா துதிகன மகிமை யாவும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் பணிந்து ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.